ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பஜாஜ் ஃபினான்ஸை எப்படி வந்து கூகுள் பே, அதாவது ஜிபே ஆப் மூலமாக அந்த இஎம்ஐ பஜாஜோட லோன் இஎம்ஐ பே பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்னு டைப் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு வந்துடும் பஜாஜ் ஃபினான்ஸ் பில் பேமெண்ட். இந்த மாதிரி அதோட லோகோட வந்துடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஏற்கனவே நான் வந்து இதில் அக்கௌண்ட் நம்பரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். மேலே வந்து இந்த மாதிரி லிங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களை லோன் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் லோன் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் ஏஜென்ட்டிட்ட கேட்டாலே தருவாங்க. இல்லைனா அந்த பஜாஜ் ஃபின்ஸோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லோன் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நெய்ம் கூட அடிக்கணும் தேவை கிடையாது. அந்த லோன் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தாலே போதும். வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தையை சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். லோன் அக்கௌண்ட்டோட பேஜ் வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் எவ்வளோ பே பண்ணணுமோ, இப்போ வந்து ஒரு 2ஆம் தேதி டேட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ அந்த 2ஆம் தேதி வராது. 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த கூகுள் பேல எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். மேக்ஸிமம் 2ஆம் தேதியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 3ஆம் தேதியிலேருந்து வந்து நீங்கள் பெண்டிங் போட்டால் இதில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகி காமிக்கும். ஸோ ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களுடைய இந்த சைடில் இருக்க ரீஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து அதில் காமிக்கும். இதில் காமிக்கிற அமௌண்ட்டில் பே பில்லுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ பின் ஐடி எல்லாமே போட்டு, இல்லைனா பேங்க் எந்த பேங்க் செலக்ட் பண்ணுமோ அதை சேஞ்ச் பண்ணி உங்கள் யூபிஐ பின் ஐடி எல்லாமே போட்டு உங்களுடைய பஜாஜ் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. பே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிப்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் ஏஜென்ட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக வந்து அனுப்பி விட்ருங்க. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஆப் மூலமாக, அதாவது கூகுள் பே ஆப் மூலமாக பே பண்ணிங்களான்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.